Hi friends, welcome to Pranav Samayal. Pranav Samayal channel first time பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான பீஸா ரெசிபி தான் பார்க்க போறோம். வெஜ் பீஸா அதுவும் தவால ஈஸியா பண்ற மாதிரி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்க போறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஈஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் sugar எடுத்துர்க்கேன். இது ரெண்டையுமே நல்லா mix பண்ணிக்கலாம். அப்புறம் பால் எடுத்துர்க்கேன். பால் வெதுவெதுப்பா இருக்கணும். ரொம்ப சூடான பால் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. பால் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணிடுங்க. 10 minutes அப்படியே வச்சிங்கனா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். சூப்பராகவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பேஸ் பண்ணுறதுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா பிசைய ஆரம்பித்தோன்னே நல்லாவே பிசைஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு சைடில் எல்லாமே ஆயில் படுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு மாவு நல்லா ஊறி வரும்போது ஒட்டாமல் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். பன்னீரையும் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸா சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் பீஸா சாஸ். ஆல்ரெடி ஹோம்மேட் பீஸா சாஸ்னு ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. பன்னீரில் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீரில் அப்போ தான் கொஞ்சமாக காரம் சேர்ந்துருக்கும். மாவு நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக வரணும் அப்படின்னா நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுலேயும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் சின்ன சைஸில் தான் இன்றைக்கி பீஸா செய்ய போகிறேன். 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாலாக செஞ்சுட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்க போகிறேன். 15 மினிட்ஸ் ஊறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சாஃப்டாக உப்பி வந்திருக்கும். 4 தான் எடுத்துட்டு இதுக்கு மேலே பட்டர் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கையால் அழுத்துனீங்கனாலே நல்லா உங்களுக்கு ஷேப் வரும். நான் லைட்டாக சப்பாத்தி கட்டையால் லைட்டாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் எனக்கு போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். பீஸா பேஸ் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். சைடு எல்லாமே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க.
ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா மேலே வந்து குத்தி விட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி கத்தியால் லைட்டாக வந்து குத்தி விட்டுருக்கேன். இப்போ தவாவில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தவாவில் வந்து போட்டு எடுத்துக்குங்க. 2 பக்கமும் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கு வைக்கக்கூடாது. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இது மேலே வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டுக்கலாம். மொசரலா சீஸ் தான் எடுத்திருக்கேன். பீஸா சீஸுன்னு கேளுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. குடமிளகா வச்சுக்கலாம். ஆனியனும் வச்சுருங்க. பன்னீர் வச்சிடுறேன். மேலே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸையும் போட்டுக்கலாம். சீஸ் குடமிளகா போடுறதெல்லாம் உங்களோட ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து இப்போது ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம தவாவில் வைக்க போகிறோம். தோசைக்கல் வந்து நல்லா மொத்தமான தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கா பீஸாவை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கணும். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். மேலே இருக்க சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பீஸா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீஸாவையும் தவாவில் வச்சுட்டேன். இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா கட்டர் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கத்தி வச்சும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராகவே சூடாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா சீஸ் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்ட் ஆகியிருக்கும். இழுக்கும் போது இந்த மாதிரி வரும். பீஸா வந்து கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இப்போது இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் சூப்பரான பீஸா வந்து வீட்டிலையே நம்ம செஞ்சிட்டோம். சிக்கன் பீஸா ரெசிபியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீஸா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.